இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். எவ்வளவோ நம்ம முயற்சி செஞ்சும் வேலை பார்த்தும் நிறைய தடவை அந்த காரியம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது. இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தில் தேவன் யாருக்கு பலனும் கனியும் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்கிறாருன்னா, துன்மார்க்கனோட ஆலோசனையில் நடக்காமல், பாவிகளோட வழியில் நிற்காமல், பரியாசக்காரர் உட்கார இடத்துல கூட உட்காராமல் இருக்கிறவங்களுக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும், பலன் கிடைக்கும்னு சொல்கிறாரு. நாம் நினைக்கலாம் நம்ம கூட பழகிறவங்க எப்படிப்பட்ட குணத்தில் இருந்தாலும் நாம் சரியான குணத்தில் தானே இருக்கோம்னு. தேவன் சகலத்தையும் அறிஞ்சவர். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, ஒரு பொய்யான விஷயத்தை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லும்போது அது உண்மைதானோன்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். இதுதான் மனிதர்கள் குணம். அப்போ இப்படி தப்பு செய்கிற பாவிகள் நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி பேசும்போது நம்மளை அறியாமலேயும் சரிதானோன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். சிந்திக்கிறது மட்டும் இல்லை, அது செயல்படுத்தி பார்ப்போம்னு முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். ஒன்று தெரிஞ்சு தப்பு செய்கிறோம், அப்படி இல்லாட்டி தெரியாமல் நம்மளை அறியாமல் தவறு செஞ்சிடறோம். அப்போ எவ்வளோ வருஷத்து பழக்கமாக இருந்தாலும் அவங்க சரியானவங்க இல்லைன்னு தெரியும் போது அவங்கள விட்டு விலகுறது தான் சரியான முடிவு. ஆமேன்.